சாத்திய நவகோணம் தன்னில் மைந்தா சங்கையுடன் நவகும்பன் தன்னை வாங்கி போத்திய கும்பம் எல்லாம் நூலணிந்து பூரணமாய் மனம் இருத்தி சாவாதணிந்து பார்த்தவனே மாங்குழியும் தேங்காய் சாத்தி பதிவாக கும்பம் எல்லாம் மாடை சாத்தி நேத்திரத்தின் பேரொழியாய் நவகோணத்தில் நீ மகனே கும்பமெல்லாம் நிறுத்திடாயே. நிறுத்தி அந்த நடுவான கும்பம் தன்னில் நேர்மையுடன் பரிதகடு ஈன்றாய் செய்து கருத்துடனே வரித்தகட்டில் மைந்தா கேளு கருணை பெற ஓங்கிலியும் கிரிரிங்கென்று திருத்தமுடன் நடுவான கும்பம் தண்ணி திருவான பரிதகட்டை அதட்டுட்போட்டு மறுத்திருந்த கும்பமெல்லாம் சொர்ண புட்பம் வரிசையுடன் தானிருத்தி மலர்கள் தூவி நன்றாய முதரச வர்க்கம் வைத்து சுத்தமுடன் தாம்பூலம் தேங்காய் சாத்தி ஆவலுடன் நாலு பூரம் தீபம் வைத்து அன்பாக சத்குருவை தியானம் பண்ணி தேவி பரிபூரணியே என்று போற்றி சிவசிவான் அவகும்பம் தனக்கு மைந்தான் பாவகமாய் பூசை பண்ணி தீபதூபம் பக்தியுடன் சோடசமாய் பூசை பண்ணே. பூசை என்ன மானதமாய் பூசையாகும் புத்தியுடன் மானதமாய் பூசை பண்ணி ஆசையுடன் ஜபதலங்கள் தியானம் செய்து அருள் வளர மனதுருக அன்பாய் நீயும் நேசமுடன் தோத்திரங்கள் நன்றாய் செய்து இமலனுட விபூதியை நீ தரித்து கொண்டு பாசவிரத மைய முதல் நவமி மட்டும் பக்தியுடன் அவனாலும் பூசை பண்ணேன் பண்ணப்பான் அவனாலும் பூசை பண்ணி பரமகுரு சீர்பாதம் பணிந்து போற்றி விண்ணப்பா நோக்கினவ கோணம் செய்த விசையான விபூதியை நீ எடுத்து மைந்தாம் உன்னப்பா சத்குருவை தியானம் பண்ணி உடம்பில் நான் துளிதமானிந்து கொண்டு கண்ணப்பா தான் நோக்கி உலகோர்க்கெல்லாம் கருணையுடன் விபூதியை நீ கடாட்சம் செய்யப்பா விபூதியை நீ கடாட்சித்தாக்கார் சிவசிவான் அவகிரக தோஷம் தீரும் நையப்பா வன்னிவிக்கும் குணமும் தீரும் நஞ்சான விஷம் முதலாய் நாடாதோடும் வெய்யதொரு வினிகளெல்லாம் வீரிட்டோடும் விதமான நோய்களெல்லாம் கதிகெட்டோடும் கொய்யப்பா வந்த கூத்து வனம் போவான் குருவான சத்குருவின் பாதம் போத்தேன் போத்துவது குருபதத்தை போற்ற வேணும் பூரணமாய் வாழைபதம் பணிய வேணும் பாத்திபனே சுழுமுனையை அறிய வேணும் அதிவான வாசியிலே பதிய வேணும் ஆத்துமத்தின் செயல் அறிந்து ஆராதாரம் அடங்கும் அந்த நிலை அறிந்து ஒடுங்க வேணும் காத்து நிலை தனை அறிந்து ஒடுங்கினாக்கார் கைலாச தேகமடா தன்னை பாரே பாரப்பா தன்னை மிக தானே கண்டு பாதாதி கேசமுகர் பார்க்கும்போது நீரப்பா நின்றதொரு நொன்ற சூற்றம் நிசமான சூற்றமடா மாயாமாயும் ஆரப்பாரிவார்கள் மாயரூபம் ஆதியந்த மாய் நிறந்த அருவந்தானும் மேரப்பா கொன்று நின்ற விசுவரூபம் நீலான சுழுமுனையில் மேவிப்பாரே
பாரடா சுழுமுனையில் மேவி பார்க்க பராபரமாய் நின்ற பரம் சொரூபமைந்தாம் நேரடா சூனை முதற்று வாசகந்தம் நிறைந்து நின்ற ஜோதியை நான் என்ன சொல்வேன் மேரடாண்டகிரி முடியில் சென்று வேதாந்த திருநடனோ காட்சி கண்டான் தூரடாடி முடியும் ஒன்றாய் போகும் துளங்குகின்ற ஜோதி வெகு மாயந்தானே மாயம் என்ன மாயமடா உலக வாசம் மனநீதி அறியாத உலகத்துள்ளே தாயகமாய் தான் இருந்து தன்னை பார்த்து சகலகளை ஞானதிரு வாசியேறி காயம் என்ற கருவிகளை நிறுத்தி மைந்தாம் கருணையுடன் ஆறுதலும் கண்டு மேவி நேயமுடன் களை அறிந்து தன்னுள்ளேதாம் பேசிப்பாய் பூரிப்பாய் குந்திப்பாயே கும்பித்து ஈராறு வரைகள் தாண்டி குருவான பதியறிந்த பதியின் மேலே தம்பித்து சந்திரபுள் கரணி தண்ணீர் ஆனிருந்து தியான சிவ யோகம் செய்து அம்பரத்து வெளியேறி நடனம் கண்ட ஆதிகுரு கொங்கணவர் அருளினாலே தெம்பித்து சகலகளை ஞானம் சொன்னால் தீர்க்கமுடன் யானறிந்து திறம் பெற்றேனே திறம் பெற்ற மகிமையை நான் அறிந்து கொண்டு சிவசிவா என்றுகளை ஞானம் தன்னை உரம் பெற்ற சிந்தை பணி 2 ஒடுக்கம் என்ற கிழக்கியான் உறுதி சொன்னேன் வரம் பெற்ற பெரியோர்கள் எடுத்து பார்த்து வளவிடமாய் நின்ற கலை வாசியேறி சிரம் பெற்ற தெளிவதனால் முதல் கொண்டு